சிந்திப்போமே. 1794 மாயை விலாசமெல்லாம் கனவில் கழியாய். ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். கலைசை தலத்தில் உறையும் பெருமானே, மனைவி, குழந்தைகள், சுற்றத்தார், பெண்கள், பொன் என இப்படி பலவாறு விளங்கி மயக்கம் செய்யும் தன்னிகரற்ற மாயையின் கூத்து அனைத்தையும் ஒரு கனவு என உணர்ந்து அவற்றை பற்றாதவாறு அடியே நிற்பதற்காக பெருமானே, கலைசை பதியனே, அருள் புரிவாயாக. இப்படியாக மாயா கூத்து கனவு என உணர்ந்து விலக வேண்டும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. மனை, மக்கள், கடும்பு, மடந்தையர், பொன் என இப்படி எய்தி மயக்கியிடும் தனை ஒப்புரு மாயை விலாசமெல்லாம் கனவில் கழியாய் கலைசைக்கு இறையே என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 6வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். கலைசையினை பற்றுவோம், மாயை விலகுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.